Hello students, welcome to Hiba Max. Study time 9th standard CBSE Max பார்த்துட்டு chapter 3 the world of numbers. Exercise 3.4 இந்த வீடியோல பார்க்கலாம். Represent the rational numbers 2 by 3 minus 5 by 4 and 1 by 2 on a single number line. இப்போ கொடுத்திருக்க மூணு நம்பரையும் நம்ம ஒரே நம்பர் லைன்ல plot பண்ணுமா? சரிங்களா? மார்க் பண்ணி காமிக்கணுமா? சொல்யூஷன்ல உங்களுக்கு கொடுத்திருக்கிறது என்னென்ன இருக்கு? 2 by 3 minus 5 by 4 அடுத்து 1 by 2 இது எல்லாமே ஒன்று ஃப்ராக்ஷனில் இருக்குது இல்லை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நான் டெசிமலாக மாற்ற போகிறேன். இப்போ 2 by 3 இருக்குது, 2வை 3ஆல் டிவைட் பண்ண போகிறேன். ஸோ 2 3ஐ விட சின்ன நம்பர் பாயிண்ட் வச்சா 0. 3 6 are 18 மைனஸ் பண்ணால் 2, மறுபடியும் பாயிண்ட் இருக்குனால 0. 3 6 are 18 மைனஸ் பண்ணால் மறுபடியும் 2, திருப்பி பாயிண்ட் இருக்கிறனால 0. 3 6 are மறுபடியும் 18. ஸோ இது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ இது அப்ராக்சிமேட்டாக நான் எப்படி இருந்தால் 0.67ன்னு எழுதுறேன். ஏன்னா ரவுண்ட் ஆஃப் பண்ணுறோம். அப்போ இந்த 6 வந்து 5ஐ விட கிரேட்டர் வேல்யூவாக இருக்குது. 5ஐ விட கிரேட்டர் வேல்யூவாக இந்த 6 கூட +1 ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 0.67. அடுத்து minus 5 by 4. minus 5 by 4 easy. 4 into 25 பண்ணுறேன், 5 into 25 பண்ணுறேன் வைங்க, minus 125 வரும். divided by 4 into 25 100 வரும். ஸோ ஆன்சர் minus 1.25. divided by 2 0 இருந்தால் 2 நம்பர் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். லாஸ்ட்டு 1 by 2. மிக்ஸ்டை வந்து ப்ராப்பராக மாற்றுங்க. 2 1s are 2, 2 plus 1 3. ஞாபகம் இருக்கு இல்லையா? 1 into 2 பண்ணும், அது கூட +1 பண்ணும், divided by 2. 2 1s are 2, 2 plus 1 3, 3 by 2. 3 by 2 1.5 நம்ம எல்லாருக்கும் தெரியும். 3 by 2ன்றது 1.5. ஸோ நம்ம பாயிண்ட்ஸ் எல்லாமே 0 1 minus 1 1ன்னு இருக்கு. 0 minus 1 1. ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம பாயிண்ட்ஸ் வருது. நம்பர் லைன் வரைஞ்சிக்கலாமா? இப்போ நம்பர் லைன் வரைஞ்சிருக்கேன். ஸோ நமக்கு இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாமே 0.67 ஒன்று, minus 1.25 ஒன்று, இன்னொன்று 1.5. ஸோ 0 மெயினாக எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 10 டிவிஷன்ஸ் நம்ம ஸ்கேலில் ப்ளாட் பண்ணுவோம்ல, அது மாதிரி 10 டிவிஷன்ஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் இங்கே நம்பர் 1 வருது. அது மாதிரி இந்த பக்கமும் 10 டிவிஷன்ஸ் எடுத்திருக்கேன். இங்கே -1 வரும். சரிங்களா? இப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுங்கள். 0.67. அப்போ 0க்கு அப்புறம் பாசிட்டிவ் சைடில் தான் இருக்குது. 0க்கு அப்புறம் 6 7. 1 0.1 0.2 0.3 0.4 0.5 0.6. இங்கே வந்து 0.6 வருது. ஸோ இங்கே 0.7. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் நம்மளோட பாயிண்ட் வரும். ஸோ 0.6 and 7. இங்கே 0.67 இருக்கனால நம்ம 0.7ல் எடுத்துக்கலாம். ஏன்னா 6க்கு அப்புறம் 7 வருது, பெரிய நம்பர். இப்போ ரவுண்ட் ஆஃப் பண்ணோன்னா இது 0.7 எடுத்துக்கலாம். இங்கே தான் 2 by 3யோட வேல்யூ ப்ளாட் பண்ணணும். அடுத்து minus 1.25. இப்போ இந்த minus 1.25 நான் அப்ராக்சிமேட்டாக minus 1.3ன்னு கன்சிடர் பண்ணலாமா? அப்போ மைனஸ்க்கு இந்த பக்கம் பார்க்கணும். ரைட் சைட்னா ப்ளஸ்ஸு, லெஃப்ட் சைட்னா மைனஸ். minus 1.1 minus 1.2 minus 1.3. இந்த இடத்துல தான் minus 5 by 4 வந்து ப்ளாட் பண்ண முடியும். பேலன்ஸ் இன்னும் ஒன்று இருக்குது 1.5. ஸோ ரைட் சைட் பாசிட்டிவ். இங்கே 1 இருக்கு, 1.1 1.2 1.3 1.4 1.5. இது டைரெக்டாக நமக்கு இருக்கும் 3 by 2. ஆர் கொஷனில் கொடுத்த மாதிரி 1 by 2ன்னு எழுதிக்கலாம். ரொம்ப சிம்பிள். ஃப்ராக்ஷனாக இருக்கிறத டெசிமலாக மாற்றுங்க. டெசிமலாக மாற்றிட்டு நீங்கள் நம்பர் லைனில் 10 டெசிமல் பாயிண்ட்ஸ் வச்சுட்டு செய்யலாம். சப்போஸ் ஸ்கூலில் வந்து 5 டெசிமல் பாயிண்ட்ஸ் வச்சுட்டு செய்வாங்க, 2 2 எடுத்துகிட்டு. எப்படி எடுத்தாலும் ஆன்சர் கரெக்ட் தான். சரிங்களா? அடுத்த கொஷின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் 3 distinct rational number that lie strictly between. strictly between என்ன? இது ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் இருக்கணும். -1 by 2 and 1 by 4. இப்போ சொல்யூஷன் என்ன கொடுக்குறாங்க? -1 by 2 and 1 by 4. இப்போ இந்த ரெண்டு நம்பருக்கு நடுவில் இருக்க நம்பர்ஸ் வேணும். அப்போ ரெண்டு நம்பரோட டினாமினேட்டர்ஸ் ஈக்குவலாக இருக்கணுமா? இங்கே ஈக்குவலாக இல்லை. ஸோ எல்சிஎம் எடுத்து பார்க்குறோம் அப்படின்னா LCM of 2 and 4 என்னது? 4 தான், நமக்கே தெரியும் இல்லையா? 2 and 4 4. 4 வந்து 2 டேபிளில் வரும். அப்போ -1 by 2 into 2 into 2ன்னு எடுத்துக்கலாம். அப்போ ஆன்சர் என்ன வரும்? -2 by 2 2s are
4. Rational number between minus 2 by 4 and 1 by 4. இப்போ minus 2 by 4லேருந்து 1 by 4க்குள்ள என்னென்ன வேல்யூஸ் வரலாம் முதல்ல எழுதலாம். minus 2 by 4 வரலாம், minus 1 by 4, 0 by 4, அப்புறம் 1 by 4 வரும். 1 by 4 நம்ம எடுக்கக்கூடாது, கரெக்டாக? அப்போ இங்கே எனக்கு ஒரு நம்பர் கண்டிப்பாக வேணும். ஸோ நான் இங்கே என்ன எடுத்துக்கிறேன்னா 1 by 8 எடுக்கிறேன். ஏன் 1 by 8 எடுக்கிறேன்? 1 divided by 8 சால்வ் பண்ணி பார்த்தோன்னா பாயிண்ட் வச்சா 0, 8 1s are 8, 2 பேலன்ஸ், பாயிண்ட் இருக்கனால 0, 8 2s are 16, பேலன்ஸ் 4, பாயிண்ட் இருக்கிறனால 0, 8 5s are 40. ஸோ ஆன்சர் 0.125. இப்போ 1 by 4ஓட வேல்யூ என்ன? 1 by இதே 1 by 4 பண்ணோன்னா நம்ம வேல்யூ என்னவா இருக்கும் பாருங்க. பாயிண்ட் வச்சா 0, 2 times 8, பேலன்ஸ் 2, பாயிண்ட் வச்சா 0, 4 5s are 20. ஸோ லாஸ்ட் நம்பர் வந்து 0.25. பட் நமக்கு இங்கே 0.125 தான். 0.25க்குள்ளே தான் 125 வரும். ஸோ நான் 1 by 8 எடுத்துக்கலாம், இங்கே 1 by 4. பட் நம்ம வேல்யூ கண்டிப்பாக ஸ்ட்ரிக்ட்லி பிட்வீன், அப்போது இந்த ரெண்டு நம்பருக்கு நடுவில் இருக்கிற வேல்யூஸ் தான் எடுத்துக்கணும். Therefore, the three natural numbers are the three rational numbers are minus 1 by 4, 0 by 4 and 1 by 8 ன்னு எழுதிக்கலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது? இதே மாதிரி நம்ம நிறைய நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். இதே மாதிரி நிறைய செட் ஆஃப் 3 ரேஷனல் நம்பர்ஸ் எடுக்கலாம். அதில் ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. minus 1 by 2 and 1 by 4. நான் என்ன பண்ணுறேன், இப்போ இந்த ரெண்டு நம்பரையும் காமனாக ஒரு நம்பர் எடுத்துகிட்டு வரணுன்றதுக்காக டினாமினேட்டரை 20ன்னு எடுத்துகிட்டு வர போகிறேன். இப்போ 1 by 2 into 10 into 10. இப்போ minus 10 by 20. 1 by 4 into 5 into 5. அப்போ 5 by 20. இப்போ நம்ம லிமிட் பாருங்க, minus 10 by 20லேருந்து 5 by 20 வரைக்கும் எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு டினாமினேட்டரை நம்ம சேஞ்ச் பண்ணனால. ஸோ இதுக்கு நடுவில் minus 9 by 20 இருக்கும், minus 8 by 20 இருக்கும், minus 7 by 20 இருக்கும், minus 6 by 20 இருக்கும். இதே மாதிரி 5 by 20 வரைக்கும் இருக்கும். இதுக்கு நடுவில் minus 10 by 20லேருந்து 5 by 20க்கு நடுவில் நம்ம ஏதாவது 3 நம்பர் எடுத்து எழுதிக்கலாம். minus 9 by 20 எழுதிக்கலாம், minus 8 by 20 எழுதிக்கலாம், 1 by 20 கூட எழுதிக்கலாம். ஸோ இதே மாதிரி நம்ம நிறைய இன்ஃபைனைட் ரேஷனல் நம்பர்ஸை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். நான் இப்போ 2 எக்ஸாம்பிள் தான் எழுதியிருக்கேன், சரியா? இதே மாதிரி நிறைய நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின், சிம்பிளிஃபை த எக்ஸ்பிரஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்துருக்க எக்ஸ்பிரஷனை நான் சிம்பிளிஃபை பண்ணணும், சரியா? சிம்பிளிஃபைன்னா என்ன பண்ணணும், சால்வ் பண்ணணும், அவ்வளோதான். minus 1 by 4 plus 5 by 12. இப்போ இங்கே 4 இருக்குது, இங்கே 12 இருக்குது. எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? 12 தான் வரும் இல்லையா? 4, 12. 2 2s are 4, 2 6 are 12. Again 2 1s are 2, 2 3s are 6. எல்லாமே prime number. 2 into 2 into 3, 2 2s are 4, 4 3s are 12. So 4 table 12 வரும். minus 1 by 4 into 3 by 3 பண்ணலாம். இப்போ minus 3 by 4 3s are 12ன்னு கிடைக்கும், கரெக்டா? ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து minus 3 by 12 எடுத்துடலாம், அடுத்த டேர்ம் 5 by 12. இப்போ இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுமா? minus 3 by 12 plus 5 by 12. டினாமினேட்டர் ஈக்குவல் ஆயிடுச்சு. நியூமரேட்டரில் ப்ளஸ் 5 ஒன்று இருக்குது, மைனஸ் 3 ஒன்று இருக்குது. அப்போ 5 minus 3 2, 2 by 12. 2 1 time, 2 6 times, which is equal to 1 by 6. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். கிளியரா? லாஸ்ட் எக்ஸசைஸ் ஞாபகம் இருக்கா? அதே தான். நெக்ஸ்ட் 4th question. A tailor has 15 3 by 4 meters of fine silk. If making one kurta requires 2 1 by 4 meters of silk. Total 15 3 by 4 இருக்கு. அதில் ஒரு குர்தாக்கு 2 1 by 4 meters இருக்கு. Exactly how many kurtas can he make? ஸோ டோட்டலாக இருக்கிற சில்க் துணி வச்சு எவ்வளோ குர்தா வந்து ஸ்டிச் பண்ணி எடுக்க முடியும், மேக் பண்ண முடியும்னு கேட்குறாங்க.
சொல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் டோட்டல் மீட்டர் ஆஃப் சில்க் எழுதிடலாம். டோட்டல் மீட்டர்ஸ் of silk is equal to 15/3/4. இப்போ இது மிக்ஸ்டில் இருந்து ப்ராப்பராக மாற்றிடலாம். 15 into 4 60. 60 plus 3/4 which is 63/4. அடுத்தது silk required for 1 kurta. silk cloth ன்னு எழுதலாம், இல்லை வெறும் சில்க்னு கூட எழுதலாம். required to make a kurta அப்படின்னா ஒரு குர்தாக்கு எவ்வளோ தேவைப்படுது 2 1/4. இப்போ இதையும் மிக்ஸ்டு இம்ப்ராப்பராக மாற்றணும். அப்போ 4 into 2 plus 1/4 மிக்ஸ்டு இப்போ மாற்றலாம். 4 2s are 8, 8 plus 1 9/4. ஸோ நெக்ஸ்ட் லைனில் நம்பர் ஆஃப் குர்தாஸ் எவ்வளோன்னு பார்க்கலாம், which is equal to total number of silk எவ்வளோன்னு எழுதிட்டு that is divided by ஒரு குர்தா செய்கிறதுக்கு நமக்கு எவ்வளோ தேவைப்படும்னு எழுதணும். டிவிஷனை மல்டிப்ளிகேஷனை மாற்றிட்டு இது அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணிடலாம். 4/9. 4 4 கேன்சல், 9 1 time, 9 7 times. ஸோ டோட்டலாக 7 குர்தாஸ் வந்து அந்த டெய்லரால் ஸ்டிச் பண்ண முடியும். எவ்வளோ துணியில் 15/3/4 meters ஆஃப் டோட்டல் சில்க் வேல்யூவில் எழுதிடலாமா? therefore he can make 7 kurtas exactly with 15/3/4 meters of silk. Understand அடுத்த question போலாம். Next question, find the 3 rational numbers between 3.1415 and 3.1416. 1415லேருந்து 1416 வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸ் நடுவுலேருந்து 3 ரேஷனல் நம்பர்ஸ் எடுக்கணும். ஸோ சொல்யூஷனில் கிவன் எழுதலாம் 3.1415 and 3.1416. இப்போ இதுக்கு நடுவில் எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு நம்ம எழுதலாம் இல்லை? எப்படின்னா 3.1415 5க்கு அப்புறம் 1 எழுதணும். that is less than 3.14152, 3.14153, 3.14154. இதுக்கப்புறம் நான் கீழே கண்டினியூ பண்ணுறேன் 3.14155. ஸோ இதே மாதிரி அப் டு 3.14159 வரும். அண்ட் லாஸ்ட்டாக 3.14160 வரும். நம்ம 16ன்னு எழுதிக்கலாம். சரி, இப்போ இதுக்கு நடுவில் எவ்வளோ வேல்யூஸ் இருக்குது? நமக்கு வெறும் 3 வேல்யூ தான் வேணும். ஸோ சொல்யூஷனில் நம்ம ஏதாவது 3 வேல்யூ எழுதிக்கலாம். 3.14151, 3.14152, 3.14153. இதே மாதிரி நீங்கள் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸை கண்டுபிடிக்கலாம். கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? 6th question, can you think of other ways to find a rational number between any two rational numberன்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு ரேஷனல் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, கரெக்டாக? அதில் என்னென்ன மெத்தட்ஸ் தான் நமக்கு இப்போது தெரியும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. கேன் யூ திங்க் ஆஃப் அதர் வேஸ்? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லணும்னா நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, கரெக்டாக? சொல்யூஷனில் எஸ், ஏன்னா கேன் யூ திங்க் ஆஃப் அதர் வேஸ், எஸ் தேர் ஆர் மெத்தட்ஸ். என்னென்ன மெத்தட்ஸ்ன்னு எழுதணும். ஃபஸ்ட்டு ஒன் வந்து டேக்கிங் ஆவரேஜ். டேக்கிங் ஆவரேஜ் எப்படி எடுப்போம்னா, இஃப் ஏ அண்ட் பி ஆர் two rational numbers, then a plus b by 2 lies between them. இது எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ எனக்கு வந்து 2 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, 5 and எவ்வளோ எடுத்துக்கலாம், 10 கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதுக்கு நடுவில் இருக்க ரேஷனல் நம்பர்ஸ் கேட்குறாங்கன்னா டைரெக்டாக நான் இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இது ஏ, இது பின்னு எடுத்துகிட்டு
5 plus 10 by 2, 15 by 2, that is 7.5. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் 5 and 7.5 குள்ளேருந்து ஒரு நம்பர் எடுப்போம். 5 plus 7.5 by 2, 12.5 by 2, 6.25. இதுவும் பாருங்க 10 குள்ள தான் வரும். ஸோ அடுத்து 5 and 6.25 எடுப்போம். இந்த மாதிரி நிறைய நம்பர்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த மெத்தடுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? ஆவரேஜ் மெத்தட். சரிங்களா? இதோட மெத்தட் பேர் என்ன? ஆவரேஜ் மெத்தட். ஃபார்முலாவும் எடுக்க a plus b by 2. நெக்ஸ்ட் டைப் வந்து by making common denominator. இந்த சம் நம்ம எக்ஸசைஸில் ஒன்று பார்த்தோம் இல்லையா? நம்ம எக்ஸசைஸ்லேயே செகண்ட் சம் -1/2 and 1/4. இந்த சம்மில் என்ன பண்ணோம்? டினாமினேட்டர்ஸை ஈக்குவல் பண்ணோம். அதுக்கப்புறம் இன் பிட்வீனில் இருக்கிற 3 ரேஷனல் நம்பர்ஸ் எடுத்து எழுதணும். ஃப்ரம் சம் டு உங்களோட எக்ஸாம்பிளுக்கு அதை எடுத்து எழுதிக்கலாம். அடுத்து தேர்ட் வந்து பை டெசிமல் எக்ஸ்பேன்ஷன். டெசிமல் எக்ஸ்பேன்ஷன்னா என்ன? ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ஃப்ராக்ஷனை டெசிமலாக மாற்றிடணும். இது வந்து நம்பர் லைன் கண்டுபிடிச்சோம்ல. இப்போ இதிலே பாருங்களேன், மேலே இருக்க அதே எக்ஸாம்பிள் -1/2 and 1/4 இருக்கு. இது எப்படி டெசிமலாக பார்த்துறது? -0.5, ஹாஃப்னா 5. இது 1/4. 1/4னா எப்படி கண்டுபிடிக்கிறது? இன்டூ 25/25, 0.25. எப்படி பண்ணேன்? 1/4 into 25 into 25, அப்போ 25/100, which is 0.25. ஸோ -0.5லேருந்து ப்ளஸ் 0.25குள்ளே நிறைய நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ அதுதான் பை டெசிமல் எக்ஸ்பேன்ஷன் மெத்தட்னு சொல்லுவோம். இதுக்கு ஸ்டேட்மெண்ட்டாக எழுதணும்னா கன்வெர்ட் into decimals first and pick numbers in between அப்படின்னு எழுதிட்டா போதும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சம் ஈஸியான எக்ஸசைஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த வீடியோவில் எக்ஸசைஸ் 3.5 பார்க்கலாம். ஸோ மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. நம்ம வீடியோஸ் எல்லாம் லைக் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.